வணக்கம். மற்றொரு உண்மை நலசர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேற்றைய தினத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பிலாக இன்னொரு பக்கம் பாகிஸ்தானில் இடம்பெற்ற இன்னும் ஒரு அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் சந்தர்ப்பமாக பார்க்க வேண்டிய பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன, ஜார் ஜார் அதனை பொறுப்பேற்றார்கள், எந்த அமைப்பு பொறுப்பேற்றிருந்தது, இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் எதுவாது இருக்குமா என்கின்ற ஒரு வியூகத்தில் பேசப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி இந்தியாவில் நடந்த இந்த குண்டுவெடிப்பினால, பாகிஸ்தானில் நடந்த இந்த குண்டுவெடிப்பினால ஸ்ரீலங்காவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஆபத்தை உண்டு பண்ணாது என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொன்ன அந்த கருத்துக்கள் சார்ந்தெல்லாம் பல நகர்வுகள் வெளிவந்திருக்கிறது. அவை சார்ந்துதான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே நடந்த தற்கொலை தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்றும் குறைந்தது 27 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். தற்கொலை குண்டுதாரர் மாவட்ட நீதிமன்றத்தின் உள்ளே நுழைய திட்டமிட்டதாகவும், ஆனால் அவரால் உள்ளே செல்ல முடியவில்லை, அதனால்தான் என்ற விடயத்தை உள்துறை அமைச்சர் மெக்சின் நக்வி கூறியிருந்தார். நீதிமன்றத்தில் மதியம் 12:39 மணிக்கு தற்கொலை தாக்குதல் நிகழ்ந்திருப்பதாகவும், இந்த தாக்குதல் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது, காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான சிகிச்சை வழங்க வேண்டும் என பிரதமர் தெரிவித்தார் என்ற விடயத்தையும் மக்சின் நக்வி தெரிவித்திருந்தார். வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியவரை அடையாளம் காண்பதற்கு அதிகாரிகள் முன்னுரிமை அளிப்பார்கள் என்றும், இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் நக்வி தெரிவித்திருந்தார். இஸ்லாமாபாத்தில் அண்மைய ஆண்டுகளில் தற்கொலை தாக்குதல்கள் அரிதாகவே நிகழ்ந்துள்ளன. செவ்வாய்க்கிழமை தற்கொலை தாக்குதல் நடந்த சம்பவ இடத்தில் இருந்து வெளியான காட்சிகளில் எரிந்த காரின் எச்சங்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு வளையம் போடப்பட்டிருந்ததை காட்டியிருந்தன. காயமடைந்த 27 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நக்வி சொல்லியிருக்கிறார். தாக்குதல் நடத்தியவர் சுமார் 15 நிமிடங்கள் காத்திருந்தது. ஒரு காவல்துறை காருக்கு அருகில் குண்டை வெடிக்கச் செய்ததாகவும் அந்த விடயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பவத்துக்கு பிந்தைய காட்சிகளில் பாதுகாப்பு தடுப்புக்கு பின்னால் கருகிய வாகனத்திலிருந்து புகை மண்டலம் எழுவதை காண முடிகிறது. பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜாத்ரி இந்த தற்கொலை தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக சொல்லியிருந்தார். சம்பவம் நடந்தபோது நீதிமன்றத்துக்கு வெளியே தன்னுடைய காரை நிறுத்தியதாக கூறிய வழக்கறிஞர் பெரிய சத்தம் கேட்டதாக விவரித்திருந்தார். மாலிக் என்பவர் எப்சி செய்தி நிறுவனத்திடம் பல விடயங்களை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் முழுமையான குழப்பம் நிலவி இருக்கிறது என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. வழக்கறிஞர்களும் மக்களும் வளாகத்துக்குள் ஓடி இருக்கிறார்கள். கேட் மீது 2 சடலங்கள் கிடப்பதை, பல கார்கள் தீப்பிடித்து எறிவதை தான் கண்டதாகவும், நடந்த இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்ற விடயமும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்தியா தீவிரமாக ஆதரிக்கும் இந்த தீவிரவாத குழுக்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, குற்றம் சாட்டியிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை. இது போன்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா முன்னதாக மறுத்திருந்தது. பாகிஸ்தான் தலைநகரை கடைசியாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு தற்கொலை குண்டு தாக்குதல் குறிவைத்தது. அப்போது ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டார் என்றும் பலர் காயமடைந்திருந்தனர். பிறகு நாட்டின் மற்ற பகுதிகளில் தற்கொலை தாக்குதல் நடந்தாலும் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்புகளால் இலங்கைக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்ற விடயம் இலங்கை அரசு அறிவித்திருக்கின்றது. அருகே இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு குண்டுவெடிப்பு இல்லாட்டி ஒரு யுத்தம் இடம்பெறுகின்ற பொழுது அந்த நாட்டில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தால், அசமந்த போக்கினால இல்லாட்டி இவ்வாறான ஒரு சம்பவத்தினால அதனை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏதாவது பாதிப்பை உண்டு பண்ணுமா என்பதுதான் இருக்கக்கூடிய பல அரசுகளுடைய கேள்விகளாக இருக்கும். ஆகவே அதனை தெளிவுபடுத்தும் வகையாகத்தான் சொல்லி இருக்கின்றனர். இங்கே நடந்த சம்பவத்துக்கும் இலங்கைக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தொடர்புகளும் இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். நேற்று தினம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருந்ததுடன் அவை தீவிரவாத தாக்குதல் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. டெல்லி செங்கோட்டை பகுதியில் கார் வெடித்து சிதறிய சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் என டெல்லி காவல்துறையினர் உறுதிப்படுத்த இருந்தார்கள். தாக்குதலை மேற்கொண்ட தற்கொலை குண்டு தாக்குதாரி வைத்தியர் ஒருவர் என்ற விடயத்தையும் இந்திய ஊடகங்கள் செய்தி வாயிலாக வெளியிட்டிருந்தது. நாட்டின் புலனாய்வு பிரிவுகள் இதேவேளை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்த கார் குண்டுவெடிப்பு 12 பேர் அங்கு உயிரிழந்த சம்பவம் குறித்த தாக்குதல்
சம்பவங்கள் தற்கொலை குண்டுதாரியால் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளால் இலங்கைக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என்ற விடயத்தை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். நாட்டின் புலனாய்வு பிரிவுகள் தீவிரமாக செயற்படுவதால் நாட்டின் பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். தற்போது அத்தகைய அச்சுறுத்தல் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இலங்கையின் புலனாய்வு பிரிவுகள் தீவிரமாக செயற்படுகின்றன. நமது பாதுகாப்பு படைகள், குறிப்பாக முப்படைகள் மற்றும் காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்ற விடயத்தை ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக உறுதியாக சொல்லியிருக்கிறார். இதையும் தாண்டி டெல்லி மாநில எல்லையை ஒட்டிய பகுதிகளில் நடந்த மிகப்பெரிய வெடிபொருள் பறிமுதல் வழக்கில் லக்னோவை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஷாஹின் ஷஹீத் என்பவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் மருத்துவர் தொடர்பாக திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகி வருவதையும் அது பெரும் அதிர்வலைகளை எழுப்பியதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அவரை கைது செய்த டெல்லி காவல்துறையினர் பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஸ்-இ முகமது இன் மகளிர் பிரிவை இந்தியாவில் நிறுவும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் ஜாதியா அசார் தலைமையில் இயங்குகின்ற ஜமாத்துல் முமித்னாத் என்ற அமைப்பின் இந்திய பிரிவை உருவாக்கும் பணியில் ஷாஹித் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இருக்கின்றது. இப்பொழுது ஷாஹியா அசாரின் கணவர் ஜுகுப் ஒரு விமான கடத்தல் வழக்கில் மூளையாக இருந்தவர் என்றும் அவர் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி அன்று ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. லக்னோவின் லால்பாக் பகுதியில் வசித்து வந்த ஷாஹின் ஜெய்ஸ்-இ-மு தொடர்பான சதி முறியடிக்கப்பட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டார். அவரின் காரில் இருந்து துப்பாக்கி ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஷாஹின் பல்கலைக்கழகத்தின் உறுப்பினர் என்றும் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட காஷ்மீர் மருத்துவர் முசமில் ஹனாய் இவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிதாபாத்தில் முசமில் ஹனாயின் 2 வாடகை அறைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 2900 கிலோ வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். முசமில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தௌஜில் உள்ள அல் பலா பல்கலைக்கழகத்தை மருத்துவராக பணியாற்றி வந்தவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. முசமில் மீது ஸ்ரீநகரில் ஜெய்ஸ்-இ முகமதுவுக்காக சுவரொட்டிகள் ஒட்டிய வழக்கில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரால் தேடப்படும் நபர் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 கைது நடவடிக்கைகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இதன் மூலம்தான் ஜெய்ஸ்-இ முகமது இந்தியாவில் தனது வலைய மருத்துவ மற்றும் கல்வித்துறைகளின் மூலம் விரிவாக்க முயன்றிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுப்பெற்றிருக்கிறது. இந்த விவகாரம் தற்போது டெல்லி காவல்துறை மற்றும் தேசிய புலனாய்வு முகாமை இணைந்து தீவிரமாக விசாரித்து வருகின்றன என்ற நகர்வும் இப்பொழுது வந்திருக்கின்றது. இதையும் தாண்டி டெல்லி கார் விபத்து சம்பவம் தொடர்பிலான எதிரொலியாக பாம்பன் புதிய தொடருந்து பாலத்தில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று தினம் மாலை இந்த கார் வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதை அடுத்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த உளவுத்துறை அறிவுறுத்தியிருந்தனர். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வெடிகுண்டுகள் கண்டறியும் அந்த மெட்டல் ட்ரெக்கர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் பாம்பன் கடலில் புதிதாக கடத்தப்பட்டுள்ள புதிய தொடருந்து பாலத்தில் தமிழ்நாடு ரயில்வே காவல்துறையினர் ஆயுதமேந்தி பாலத்தின் இருபுறமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். பாம்பன் பாலம் வழியாக அந்நிய நபர்கள் யாரையும் செல்ல அனுமதிக்காமல் மீனவர்கள் பாலத்தில் அமர்ந்து மீன்பிடிக்க வேண்டாம் என்ற விடயமும் அங்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பாம்பன் தொடர்ந்து பாலம் வழியாக வரும் தொடர்ந்து படிகளில் அமர்ந்து புகைப்படம் எடுக்கும் பயணிகளை உள்ளே செல்லுமாறும் வெளியே நிற்க வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்களும் நேற்றைய நாளில் வழங்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் அங்கு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த குண்டு வெடிப்பு சம்பவங்கள் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நடந்தது. அதே போன்று பாகிஸ்தானில் இடம்பெற்ற இந்த வெடிப்பு சம்பவங்களை அடுத்து சற்று பரபரப்பான பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன் பிற்பாடு பல நகர்வுகள் இடம்பெற்றிருந்தது. அங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அதையும் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இருப்பினும் இதற்கு யார் எந்த அமைப்பினர் என்கின்ற விடயத்தை எந்த ஒரு அமைப்புமே ஏற்றுக்கொள்ளாத நிலைப்பாடு என்பது காணப்படுகிறது. விசாரணைகள் இன்னும் தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வுகள் என்ன, இந்தியா என்ன செய்ய போகிறது, பிரதமர் என்ன செய்ய
போகின்றார் என்ற நகர்வுகள் ஏராளமாக காத்திருக்கின்றன. இருப்பினும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு என்கின்ற விடயத்தையும் இங்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.